பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமீன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற இங்க வார்த்தை, ஆண்டவரே எந்த வார்த்தையை பிடித்து கொண்டால் அது நலமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஆலோசனைக்கு எல்லாமே கர்த்தருடைய வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு ஏற்றதா இருக்கும். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். எந்த சூழ்நிலை இருக்கிறையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் செய்வார். இன்றைய தினத்தில் ஆண்டவர் சொல்றார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமே. அப்ப எப்படி இருக்கணுமா? உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் அவரை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் ஒன்று கூட வீணாய் போனதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அன்பின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் கூட நான் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டபடினால் என்னுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஒரு நாள் என்னுடைய கணவருக்கு திடீரென்று உடல் நலம் பாதிக்கப்பட்டு விட்டது. இந்த சாட்சியை ஏன் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு நீங்க யாராவது பலவீனத்தோடு இருக்கலாம், சுகவீனத்தோடு இருக்கலாம், சூழ்நிலையை மாறி இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது என்னுடைய கணவர் 2001ஆம் ஆண்டிலே திடீரென்று சொல்லி அவருக்கு நெஞ்சு வலி வந்து விட்டது. நாங்கள் புதிதாக ஒரு வீடு கட்டி கொண்டிருந்தோம். அந்த வீட்டில் மண்ணு கொட்டி தண்ணி ஊற்றி கூரை ஆட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வேலை ஆட்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரும் திடீர்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உதவியாக நிற்கணுன்ட்டு ஒரு கடப்பாரை எடுத்து அந்த மண்ணில் குத்தி இப்படி புரட்டினாரு. அவ்வளோதான். திடீரென்று அப்பான்னு சொல்லி நெஞ்சை பிடிச்சிட்டாரு. ஓடி பார்க்கும் பொழுது என்னோட கணவர் ரத்தம் வாந்தி எடுத்துட்டார். அங்கேயே கக்கிட்டார். ரத்தமாக கக்குறாரு. உடனே போட்டுட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் கொண்டு டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இவர் காப்பாற்ற முடியாது, இவருக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் இருந்த ரத்த கட்டி உடஞ்சி வெளியே வந்துடுச்சு, இவரை காப்பாற்ற முடியாது, நீங்கள் வேணால் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நாங்கள் சென்னை ஐசேப் மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போனோம். ஏன்னா என்னுடைய கணவர் ஐசேப்பில் வேலை செய்தார், ரயில்வேல வேலை செஞ்சுட்டு இருந்தார். உடனே அங்கே கொண்டுட்டு போனோம். அங்கே கொண்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது 3 மாத்திரை ஒரு ஊசி போட்டாலே அந்த வலி நிற்கும். அவருக்கு எப்படின்னா, அந்த நெஞ்சு வலி வாமிட் பண்ணி ரத்தமும் வந்த பிறகு அப்படியே உடம்பு தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சிருச்சு. அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே குளிர் ஜுரம் வந்தால் எப்படி நடக்குமோன்னு எத்தனை பெட்ஷீட்டு போட்டினாலும் எவ்வளோ போட்டு அமுக்கினாலும் அவருக்கு அது நிற்கிற அப்படி ஒரு நிலைமை அவருக்கு. அப்போ மருத்துவமனைக்கு கொண்டு போகும்பொழுது பெட்டில் போட்டு பெட்ஷீட்டை போட்டு கம்பளி போட்டு அமுக்குறாங்க. அப்போ கூட அவருக்கு தூக்கி தூக்கி போடுது. அப்படி ஒரு நிலைமை. என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. இது இப்படி எந்த ஹார்ட் பிரச்சனை சொன்னாங்க. அங்கே போன பிறகு சூழ்நிலைகளே வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் உடனே டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு பாருங்க, 3 மாத்திரை ஒரு ஊசி போட்டால் அந்த படபடப்பு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஆனால் 9 மாத்திரை 3 ஊசி போடக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்ட பொழுது கூட அவருக்கு சுகம் கிடைக்கல. அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க, டாக்டருங்க பார்த்துட்டு இங்கே ஐசேப்பில் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரி ரயில்வே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போங்க, பெரம்பூர் ரயில்வே ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னு ஆம்புலன்ஸ் வச்சு அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே கொண்டு போயிட்டோம். அங்கே கொண்டு போன பிறகு டாக்டர்கள் எல்லாம் பார்த்துட்டு இவருக்கு இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணினா கூட எல்லாமே சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, உயிருக்கு கேரண்டி நாங்கள் தர முடியாது, இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். கையெழுத்து போட்டு முடித்த பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்பொழுது அவர் கொண்டு போகிறாங்க. என்கிட்ட என்னுடைய கணவர் சொல்கிறார், நீ ஏசுன்னு சொல்லி ஊர் முழுக்க பை தூக்கிக்கிட்டு போயிட்டே இருந்த, என்ன நீ பூ வைக்கிறது இல்லை, பொட்டு வைக்கிறது இல்லை,
ஆனால் நான் செத்துற போகிறேன், நீ இன்னும் அதிகமாக போய் என்ன செய்ய, ஊர் ஊராக சுற்றி நீ ஊழியம் பண்ணு, நான் சாக தான் போகிறேன் இப்போ அப்படி சொன்னார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு இயேசுன்னா சுத்தமாகவே பிடிக்காது. நான் வைராக்கியம் இயேசுக்குள்ளே இருக்கேன். அவரும் மனம் திரும்பாதபடி சர்ச்சுக்கு போவா எல்லாம் பண்ண சொன்னார். ஆனால் ஊழியம் செய்தது அவருக்கு பிடிக்கல. வீட்டிலே ஜெபம் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. நாளாக நாளாக நான் பக்தி வைராக்கியமாக வர வர பிசாசு அவரை என்ன பண்ணிட்டா, தூண்டி விட்டுட்டான். எதிர்ப்பு தெரிவிக்கும்படி, சண்டை போடும்படி, பிரச்சனை பண்ணும்படி. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் திடீரென்று சொல்லி அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அப்போ பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனோடனே, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் இந்த வார்த்தையை சொன்னார், நான் சாக போகிறேன், எப்படி என்னை அறுத்துருவானுங்க, நான் செத்துருவேன், உன்னோட இஷ்டத்துக்கு இனிமேல் நீ ஊழியத்துக்கு போகலாம், யாரும் உன்னை கேட்க மாட்டாங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் உங்கள் மத்தியில் அந்த சாட்சியை சொல்கிறேன்னா, உங்களுக்கு அப்படிப்பட்ட உறவினர்களால், கணவனால, பிள்ளைகளால், இல்லை மனைவியால், யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு இன்னல்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், கர்த்தருக்கு விரோதம் எழும்பலாம். பயப்படாதீங்க, இயேசு உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வசனம் தான் எனக்கு உடனே, ஒவ்வொரு வசனமே நான் தியானித்து ஜெபம் பண்ணிட்டு நான் சொன்னேன், இல்லை நீங்கள் சாக மாட்டீங்க, ஏசப்பா உங்களுக்கு ஜீவனை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, உன்னுடைய விருப்பத்துக்கு நீ ஊழியம் செய்யணும்னா நான் உயிரோடு இருந்தால் தானே உனக்கு தடையாக இருந்துச்சு, நீ இனிமேல் நான் செத்துருவேன், நிம்மதியாக போன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னார். பாருங்க, உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த மாதிரி அவர் தெரிஞ்சு சொன்னாரோ, தெரியாம சொன்னாரோ, கோபத்துல சொன்னாரோ, ஆனா சொன்ன வார்த்தை இன்றைய தினத்துல கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்துல டாக்டருங்க ஆபரேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். இந்த வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளு. ஆமாண்டவரே, என் தகப்பனே, என்ன ரட்சித்தீங்க, என் கணவரை ரட்சிக்க வல்லவராக இருக்கீங்க. இந்த வியாதியின் மூலமா என் கணவருக்கு ஒரு அற்புதத்தை செய்து விடுதலை கொடுத்து ஒரு ஜீவனுடைய சாட்சியை நிறுத்தினீங்க சப்பா, நான் உண்மை நம்பி இருக்கிற ஆண்டவர் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு அருமையான பிள்ளைகளே, நன்றாக கவனிங்கள். ஆப்ரேஷன் தியேட்டரில் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண போகிற நேரத்தில் அவர் வயிற்றுல கொண்டு கத்தி வச்சிருக்காங்க. கத்தி வைக்கிற நேரத்தில் கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. ஆப்ரேஷன் கேன்சல். அன்றைய தினத்தில் பண்ண முடியாமல் மறுநாள் டைம் ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்னு சொல்லி மறுநாள் காலையில் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவர் போனவர் திருப்பி பெட்டுக்கு வந்துட்டார். அப்போது அவர் சொன்னார், நான் இப்போ திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி நினைக்காத, நாளைக்கு என்னை அறுத்து கூறு போட்டுருவானுங்க, நான் செத்துருவேன். என்ன, நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடக்க போகுது, நீ என்ன ஜெபம் பண்ணாலும் என்னை காப்பாற்ற முடியாது உன்னால, இன்னைக்கு வேணா நான் தப்பிச்சிட்டேன், நாளைக்கு நான் செத்துருவேன்னு சொன்னார். இந்த 2வது நாளும் அப்படியே நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அவர் தேட்டருக்குள்ளே போகிறாரு, நேற்று நீங்கள் கரண்டை கட் பண்ணி டேட்டை மாற்றி கொடுத்துட்டீங்க, இன்னைக்கு போகும்பொழுது அந்த ஆப்ரேஷன் சுத்தமாக கேன்சல் ஆகும்படி ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். இவர் சீரியஸாக இருக்கிற தெரிஞ்சவொன்னே அவங்களுடைய அக்கா தங்கச்சிலாம் உறவினர்கள்லாம் ஊரில் இருந்து டெலிகிராம் பண்ணி வந்துட்டாங்க. அப்போல்லாம் ஃபோன் வசதி அந்த அளவுக்கு இல்லை, எல்லாருக்கும் டெலிகிராம் அடிச்சோம். அவங்களும் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் என்னோட உறவினர்கள் எல்லாரும் இருக்காங்க. 2வது நாள் தேட்டருக்கு போனார். 2வது நாள் தேட்டருக்கு போகும்பொழுது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு பெரிய ஒரு அற்புதம் செய்தார். ஆமென். ஆப்ரேஷன் பண்ண போகிற அந்த டைமில் முதல் நாள் எப்படி கரண்ட் கட் ஆச்சோ அதே மாதிரி 2வது நாள் ஆப்ரேஷன் பண்ண போகிற அந்த கத்தியை கொண்டு வைக்க போகிற நேரத்தில் என்ன ஆயிடுச்சுங்க, ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த மிஷின் வெடிச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. மிஷின் வெடிச்சிருச்சு. 2வது நாளும் ஆப்ரேஷன் கேன்சல். 3வது நாள் திரும்பியும் அப்போலோவிலிருந்து ஆர்டர் பண்ணி அப்போலோவிலிருந்து மிஷின் வரவழைச்சி 3வது நாள் கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு சீக்கிரம் பண்ணணும், இல்லைன்னா இறந்துருவாருன்னு சொல்லி அப்போலோவிலிருந்து மிஷின் கொண்டு வரப்பட்டு 3வது நாள் ஆப்ரேஷனுக்கு காலைல 5:45 மணிக்கெல்லாம் உள்ளே கொண்டு போயிட்டாங்க விடிய காலையில். அப்போவும் நான் ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன் தெரியுமா, ஆண்டவரே 2 நாள் நீங்கள் அற்புதம் பண்ணிட்டீங்க, இந்த 3வது நாள் மெய்யாகவே நான் உம்முடைய பிள்ளை என்றால், நீர் என்னை நேசிப்பது உண்மை என்று சொல்லி இந்த மக்கள் புரிய வேண்டுமானால் என்னுடைய கணவருக்கு கத்தி படக்கூடாது, காயப்படக்கூடாது, ரத்தம் வரக்கூடாது, அவருக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து நீங்க தான் தெய்வம்னு சொல்லி வாயில அறிக்கை செய்யும்படி ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆமென். 3வது நாள்
உள்ளே கொண்டு போயிட்டாங்க தேட்டருக்குள்ள 5:45 போனவர் காலையில் 11 மணி ஆயிடுச்சு, வரவே இல்லை. இவருக்கு பின்னால் போன கேஸ் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி வந்துகிட்டே இருக்கு. எனக்கு அருமையான பிள்ளைகளே, 11:30 மணிக்கு, சரியாக 11:30 மணிக்கு அவர் தேட்டர் உள்ளேருந்து கொண்டுட்டு வர்றாங்க. நாங்கள் எல்லாம் வெளியே நின்று எல்லாம் அழுகுறாங்க, போகிறாங்க. அவங்க அக்காவெல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, சொந்தக்காரெல்லாம் அழுகுறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆண்டவரை, காலையில் கொண்டு போனவர் இது வரைக்கும் வரலையே சப்பா, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்கள் எங்களுக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு பூர்ண சமாதானத்தை கொடுப்பீங்க, எனக்கு விடுதலை கொடுப்பீங்க ஏசப்பா அப்படி சொல்லி நான் போராடி ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் என்னுடைய கணவர் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து ஸ்ட்ரெச்சரில் கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வரும்பொழுது எப்படி வந்தார் தெரியுங்களா? ஒரு செத்து போனம் எப்படி கொண்டு வருவாங்க, மூஞ்செல்லாம் வெள்ளை துணி போட்டு மூஞ்சி மூடி தான் கொண்டு வருவாங்க. தேட்டருக்குள்ளேருந்து பெரும்பாலும் இந்த துணி போட்டு மூடி தான் கொண்டு வருவாங்க, பணத்தை அப்படியே கொண்டு வர மாட்டாங்க. அந்த மாதிரி செத்து போன மாதிரி மூஞ்செல்லாம் மூடி இவரை ஸ்ட்ரெச்சரில் கொண்டுட்டு வராங்க. இப்போ யார் கலையரசனுடைய பேஷண்ட்டோட அட்டெண்டர் யார், கலையரசனுக்கு அட்டெண்டர் யாருன்னு சொல்லி கேட்டுட்டு வரும்போது நான் திரும்பி பார்த்தேன்னா அப்படியே எனக்கு என்ன சொல்கிறது அதிர்ச்சி ஆயிடுச்சு. எசப்பான்னு ஒரு கத்துனேன். கத்திட்டு, ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டுரோ, இல்லை எங்கள் வீட்டுக்காரர் உயிரோடு எனக்கு வேணும்னு கத்துறேன். அவங்க ஸ்ட்ரெச்சரில் என்கிட்ட கொண்டாந்து வச்சுட்டு, அங்கே ஒரு அஞ்சனா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர், ஸ்டாஃப் நர்ஸ், அவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், எங்களோட சூழ்நிலையும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் ஐசெப் வேலை செஞ்சுட்டு அப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஐசெப்லேருந்து அவங்களும் டிரான்ஸ்ஃபர் ஆகி ரயில்வே ஆஸ்பத்திரியில் அவங்க வேலை செஞ்சு அந்த டியூட்டியில் அவங்க இருக்கிறாங்க, அஞ்சனா. அப்போ ஏய் பிரேமா, கண்ணை தர நான் கண்ணை இறுக்க மூடிட்டு அழுகுற. ஏய் கண்ணை திறக்கிறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு பலார்னு ஒரு கண்ணத்தில் ஒரு அடி கொடுத்தாங்க எனக்கு. கண்ணை தரடி அப்படி சொன்னாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு பழக்கம், அந்த ஒரு திரை செல்வாக்கில் அவங்க என்ன கூப்பிடுவாங்க, கண்ணு தரடி அப்படி சொன்னாங்க. கண்ணை திறந்தா அப்பா அவங்க சொன்னாங்க, எனக்கு அருமையான பிள்ளைகளை தேவனுக்கு முன்பாக சொல்லப்படுகிற உண்மையான ஒரு சாட்சி, அல்லேலூயா. அப்போ கண்ணை திறந்து பாருடி அப்படி சொன்னாங்க. கண்ணை திறந்து பார்க்குற அவங்க அப்படியே துணியை, அவர் மூஞ்சில இருந்து துணியை எடுத்து விடுறாங்க. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. மூஞ்சி எடுத்து விட்டுட்டு இப்போ பாரு அப்படி சொல்றாங்க. அவர் உத்து பார்த்துங்க, அவர் மூடி இருந்த கண்கள் இப்படி கண்ணை திறந்தாரு. கண்ணை திறந்து பிரேமா கூப்பிட்டாரு. அல்லேலூயா. உடனே என்ன சொன்ன, ஆண்டவரே எசப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு ஆஸ்பத்திரியில் கத்த ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு அந்த ஆப்ரேஷன்ல இருந்து எங்க வீட்டுக்காருக்கு பூரணமான ஒரு விடுதலை, ஆப்ரேஷனே இல்லாம, அறுவை சிகிச்சை இல்லாம 3வது நாள் அங்க என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல் நாள் கரண்ட் போயிடுச்சு, 2வது நாள் மிஷின் வெடிச்சிருச்சு, 3வது நாள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்பொழுது அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது ஹார்ட் நல்லா இருக்கு, கிட்னி நல்லா இருக்குது, எல்லாமே அவருக்கு நல்லா இருக்கு, எந்த ஒரு பழுதும் இல்லை. ஆனா இவருக்கு உடல்நல பாதிக்கப்பட்டு கொப்பளமா உள்ள வெந்து போயிருந்தது. ஆனா கர்த்தருடைய மகாபெரி கிருபையில 3வது நாள் பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான வியாதி இருந்ததாய் அறிகுறியே இல்லாதபடி புது ஹார்ட், புது கிட்னியை தேவனாகிய கர்த்தர் அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுலேயும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். இதனால காலையிலிருந்து டாக்டர்கள் ஒருத்த மாற்றி ஒவ்வொரு டாக்டராக கூப்பிட்டு இதை பார்த்து அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. நேற்று இவருக்கு எல்லா உடல் உறுப்பும் பாதிக்கப்பட்டிருந்தது, அழுகி போயிருந்தது. இன்னைக்கு இப்படி எப்படி புதுசா வந்துச்சுன்னு சொல்லி எல்லா டாக்டர்களுக்கும் ஆச்சரியப்பட்டதுனாலதான் அதை அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்க ரொம்ப லேட் எல்லாம் சோதிச்சு பார்த்துருக்காங்க. நேற்று இப்படி இருந்துச்சு, இப்படி இருக்க, புது ஹார்ட், புது கிட்னி, புது நுரையீரல், அல்லேலூயா அவங்களுக்கு. அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. இவருக்கு அந்த ஏசு ரூம்லயே இருந்ததுனால குளிர் அதிகமா தாங்க முடியாம போட்டு உடம்பு நடுக்க ஆரம்பிச்சோன்னுதான் ஃபுல்லா போத்தி அவங்க மூஞ்செல்லாம் மூடி வெளியே கொண்டுட்டு வந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தராகி இயேசு ஆண்டவர் செய்த அற்புதம், எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா. உடனே நான் அந்த டாக்டர் இளங்கோ தான் வந்தார். நான் கத்தி அழுது ஆண்டவர் நன்றி செலுத்தும் பொழுது டாக்டர் என்னை தட்டி கொடுத்தாரு. அவர் பேர் இளங்கோ, ரயில்வே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார். அவர் பேர் இளங்கோ. அவர் தட்டி கொடுத்தாரு. பரவாயில்லம்மா, உன் புருஷனுக்கு ஒன்றும் இல்லை, நல்லாயிட்டான். ஆனால் என்ன, மறுபடியும் அவன் தண்ணி அடிக்க ஆரம்பித்தா மறுபடியும் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இன்னையிலேருந்து குடிப்பழக்கத்தை நிறுத்தணும். அவருக்கு தண்ணி சாப்பிடுவார். ஐசெப்பில் கவர்மெண்ட் வேலை, நல்ல வருமானம், சொல்லவா வேணும். கூட அரசியலில் அப்படி இப்படி அரசியல் பழக்கமும் உண்டு அவருக்கு. இப்போ வர அரசியலில் தான் இருக்கிறாரு. ஆனால்
ஆண்டவர் அவருக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து 2021 இன்னைக்கு 2025 ஆண்டு, இத்தனை வருஷமும் ஆண்டவராய் இயேசு அவருக்கு சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, இன்ற வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் உறுதியாய் கர்த்தரை தேடும் பொழுது, அவருடைய வார்த்தையை நீங்க நம்பும் பொழுது உங்களுக்கு இந்த அற்புதங்கள் நடக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில உங்களுக்கு சுகவீனம் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், எந்த வியாதி தீர முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை கர்த்தர் குணமாக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் சகலத்தையும் பொய்தாக்குகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஏசாயாவுல பார்க்கிறோம், இதோ ஏசாயா 43:19 சொல்றாள், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் விசுவாசித்து தேவன் மேல் பற்றுதலா இருக்கும் பொழுது, கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசம் உங்களுக்குள் வரும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். இந்த சாட்சியை கேட்கிற நீங்களும் சாட்சியோடு வாழும்படி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தேவனை தினந்தோறும் துதியுங்கள். எத்தனை பலவீனம் இருந்தாலும், சோர்வுகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக சோத்திருக்கிறேயா ஆண்டவரே. இந்த ஆண்ட வார்த்தைகளை கொடுக்கவும், ஆண்டவரே நீ செய்த அற்புத சாட்சியை கொடுக்கவும், நீ செய்த பெரிய காரியங்களுக்காக, இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தர் இந்த சகோதரிக்கு செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய குடும்பத்துல செய்வார் என்று அவர்கள் விசுவாசிக்கும்படி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்குன்னு சொன்ன வார்த்தையின்படி இவர்களை தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.